நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்களுக்காக முக்கியமான பல்வேறு அதிரடியான செய்திகள்லாம் கொண்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய சேனல் வளர்ச்சி அடையும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் முதுகில் குத்திய துரோகம் துருக்கி தான் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக இப்போ பாகிஸ்தானுக்கு இராணுவ உதவி குவியறதாக பார்க்கப்படுது. என்ன ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம விரிவாக பார்த்துடலாம். என்னன்னா, இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் இராணுவத்தை வலுப்படுத்துவதற்கு சீனா என்ன மாதிரியான உதவிகள்லாம் வழங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். பெரிய அளவிற்கு பாகிஸ்தானுக்கு சீனா உதவி பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக சீனாவை போலவே துருக்கியும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு உதவிகளை செய்ய இப்போ முடிவு செஞ்சிருப்பதாக பார்க்கப்படுது. அதாவது பாகிஸ்தான் இராணுவத்தை பலப்படுத்தும் வகையில் இந்த உதவி செய்யப்போவதாக துருக்கி அறிவிச்சிருக்கக்கூடிய காரணத்தினால இது இந்தியாவிற்கு சிக்கலை ஏற்படுத்துமோ அப்படின்ற விதத்தில் கேள்விகள்லாம் எழ ஆரம்பிச்சிருக்கு, தகவல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நம் நாட்டுக்கு அண்டை நாடாக பார்க்கப்படக்கூடிய பாகிஸ்தான் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான பிரச்சனையை நம்ம கொடுத்து வந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு துணை செல்வதோடு மட்டும் இல்லாமல் நம் நாட்டுக்கு சொந்தமான காஷ்மீரை உரிமை கொண்டாடி வந்துகிட்டு இருக்கு. இதுதான் நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையான பிரச்சனை, அதாவது முக்கிய பிரச்சனையாக இதான் பார்க்கப்படுது. இதன் தொடர்ச்சியாகத்தான் இரு நாடுகளுக்கு இடையே ஒரு பதற்றமான சூழல் நிலவி வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக எல்லை பகுதியில் பாகிஸ்தானோட அத்துமீறல் வேலைகள். ஸோ இந்த ஒரு பிரச்சனை என்பது பெரிய அளவிற்கு உற்று நோக்கி கவனிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு உலக நாடுகள் மத்தியில். அதே மாதிரி அப்படியே அங்கிட்டு ஒரு புறம் சீனா கூட பார்த்தோம்னா இதே மாதிரி சூழல் தான் அங்கிட்டும் போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக அங்கிட்டு ஒரு புறம் இரு தரப்பில் மோதல் போக்கு எல்லையில் ஏற்பட்டது நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு சில இடங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. பிரச்சனை பேச்சுவார்த்தை மூலமாக முடிக்கப்பட்டு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பட் இது எல்லாமே நம்ம நீண்ட காலம் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். சீனாவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இந்த பிரச்சனை இதற்கு மேலே சுமூகமாக போகுமா, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீனா கையாளுமா இந்த ஒரு விஷயத்தை அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஒரு இடத்துல பிரச்சனைக்கு ஒரு சில இடங்களில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு, நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் சிக்கல்களை எல்லை பகுதியில் இந்த இரு நாடுகளும் ஏற்படுத்தக்கூடிய காரணத்தினால தான் எல்லையில் தொடர் பதற்றமான சூழல் ஏற்பட்டு வந்துகிட்டு இருக்கு நம்ம பார்த்துருப்போம். அதே சமயம் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, எதிரிக்கு எதிரி நண்பே அப்படின்ற மாதிரி இந்த இரு நாடுகளும் நம்ம கூட பஞ்சாயத்துக்கு வரக்கூடிய காரணத்தினால அங்கிட்டு ஒரு புறம் சீனாவும் பாகிஸ்தானும் பெரிய அளவிற்கு ஒற்றுமையாக இருக்கிறத நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு நம்ம பார்த்துருப்போம். பாகிஸ்தானுக்கு அதிக அளவில் நிதி உதவி வழங்குறது, கடன் உதவி செய்கிறது, இது எல்லாமே ஒரு புறம் சீனாவுடைய சுயலாபம் பின்புறம் இருந்தாலும், குறிப்பாக கடன் வலையை சீனா விரிச்சிருந்தாலும் அதை பெருசாக ஒரு புறம் பாகிஸ்தான் கண்டுகொள்ளாமல் தொடர்ச்சியாக அந்த உதவிகள் எல்லாத்தையுமே சீனாவிடமிருந்து தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டே தான் இருந்துகிட்டு இருக்கு. அதிக அளவில் நிதி உதவி, கடன் உதவிலாம் பாகிஸ்தான் சீனாவிடம் பெற்று வந்துகிட்டு இருக்கு நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். மேலும் ராணுவ உதவிகளையும் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுபோக கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி பல்வேறு விதமான உதவிகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் இப்போ பெரிய அளவிற்கு பொருளாதார சிக்கலில் இருந்துகிட்டு இருக்காங்க. இதனை சாதகமாக சீனா பயன்படுத்தி கொண்டு அந்த நாட்டுடன் நெருக்கம் காட்டி வந்துகிட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ பெரிய அளவிற்கு கடன்களை சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் பெற்றிருக்கு. ஆனாலும் எங்களுக்கு இந்த கடன் பத்தலை அப்படின்ற ஒரு விதத்தில் மீண்டும் மீண்டும் சீனாவிடம் கடன் கோரிக்கையை பாகிஸ்தான் முன்வைத்து வந்துகிட்டு இருக்காங்க. அங்கிட்ட ஒரு புறம் சீனா செல்லும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது இப்படியே போயிட்டுச்சுன்னா எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது பாகிஸ்தானுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல. ஆனால் நம்ம எல்லாருக்குமே இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது நல்லா, சீனாவுடைய கடனொடையில் வசமாக பாகிஸ்தான் சிக்கிருச்சு, விழுந்துருச்சு அப்படின்றது. மெயினாக சொல்லணும்னா பாகிஸ்தான் சீனாவின் இந்த ஒரு நெருக்கம் என்பது நம்ம நாட்டுக்கு ஆபத்தாகவே தான் பார்க்கப்படுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா, இந்த இரு நாடுகளும் நம் நாட்டுடன் மோதலாக கடைபிடிச்சு வந்துக்கிட்டு இருக்க ஒரு காரணம் தான். இதற்கிடையே தான் தற்போது நம் நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில் துருக்கி தயாராகி இருப்பதாக தகவல் வெளியாகும் நண்பர்களே. இது பெரிய அளவிற்கு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே பெரிய அளவிற்கு சீனா உதவி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இது போக இராணுவ ரீதியாக, அதாவது இராணுவத்தை பலப்படுத்தும் விதமாக பாகிஸ்தானுக்கு நாங்கள் உதவி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி துருக்கியோட அறிவிப்பு என்பது இப்போ துருக்கி பெரிய அளவிற்கு நமக்கு எதிராக துரோகம் செய்யக்கூடிய ஒரு பணியில் இறங்கியிருப்பதாகத்தான் பார்க்கப்படுது. இது தொடர்பாக துருக்கி நாட்டின் அதிபர் எர்டோகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா, பாகிஸ்தான் பாதுகாப்பு துறையின் பல்வேறு பிரிவு மற்றும் செக்டாருக்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக உள்ளோம். பாகிஸ்தான் இராணுவ கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த உதவியை செய்யப்பட இருக்கு.
இதற்காக துருக்கி நாட்டின் பாதுகாப்பு துறையில் முக்கிய பங்கு வகிக்கும் நிறுவனங்கள் பாகிஸ்தான் நாட்டின் பாதுகாப்புத்துறை நிறுவனங்களுடன் சேர்ந்து செயல்பட உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் துருக்கி நாட்டின் பாதுகாப்பு துறை சார்ந்த கம்பெனி பாகிஸ்தானில் உற்பத்தியை தொடங்குவதற்கான வசதியை ஏற்படுத்தியிருக்கு நண்பர்களே. அதாவது துருக்கி நாட்டின் பாதுகாப்பு துறை நிறுவனமாக ரெப்கான் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த நிறுவனம் துருக்கியின் தலைநகரான இஸ்தான்புல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்துகிட்டு இருக்க நிலையில அதன் புதிய கிளைதான் பாகிஸ்தானில் அமைய உள்ளது. இந்த நிறுவனம் என்பது பாகிஸ்தானில் 155 மில்லிமீட்டர் பீரங்கிகளை தயாரிக்க ஆலையை தொடங்க உள்ளது. அதே போல பாகிஸ்தான்ல வெடிபொருள் பாதுகாக்கும் வசதியும் செய்யப்பட இருக்கு. இதன் மூலம் ஆண்டுக்கு 1,20,000 யூனிட்டுகள் வரை வெடிபொருட்களை சேமித்து வைக்க முடியும். முன்னதாக இது தொடர்பாக ஒப்பந்தம் என்பது துருக்கி மற்றும் அமெரிக்கா இடையே நடந்தது. இந்த ஒப்பந்தத்தின்படி 155 மில்லிமீட்டர் பீரங்கிக்கான குண்டு தயாரிக்கும் ஆலை என்பது அமெரிக்காவின் டெக்சாஸில் அமைக்கப்பட உள்ளது நண்பர்களே. அந்த வரிசையில் தற்போது துருக்கி பாகிஸ்தானுடனும் ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளது. துருக்கி பாகிஸ்தான் இடையேயான இந்த ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது துருக்கியோட ரெப்கான் மற்றும் பாகிஸ்தானின் வா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இடையே நடந்திருக்கு. பாகிஸ்தானின் வா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனம் அப்படின்றது அந்த நாட்டின் இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள், குண்டுகள் போன்ற பொருட்களை ஒப்பந்தம் அடிப்படையில் தயாரித்து வழங்கி வந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையே தான் இப்போ இந்த ஒரு நிறுவனம் தான் துருக்கியின் ரெப்கான் நிறுவனத்துடன் இணைந்து ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளது. அதே சமயம் இந்த நடவடிக்கை மூலம் பாகிஸ்தான் துருக்கியிடம் இருந்து அதிக இராணுவ உதவிகளை பெற முடியும். இது உண்மையில் இந்தியாவுக்கு புதிய தலைவலியாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அடுத்த செய்தியாக சீனாவுக்கு வேட்டு வைக்கக்கூடிய வகையிலான ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. என்ன என்பதை நம்ம பார்த்தரலாம். அதாவது அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜனவரி 20 அப்போ பதவியேற்க இருக்கிறாரு அடுத்த வருஷம். இந்த நிலையில் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உடனே 3 நாடுகள் மீது வரி விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளது. பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு நண்பர்களே. ட்ரம்ப் அவர்கள் சீனா மீது வரி விதிப்பது அனைவரும் எதிர்பார்த்த ஒன்று தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த பட்டியலில் இப்போ மெக்சிகோ மற்றும் கனடா ஆகியவை இணைந்துள்ளது தான் தற்போதைக்கு பெரிய அளவிற்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதாவது ட்ரம்ப் அவர்கள் சமூக வலைதளத்தில் செய்த பதிவின்படி தான் ஆட்சிக்கு வந்த உடனே மெக்சிகோ மற்றும் கனடா நாட்டின் இறக்குமதி பொருட்கள் மீது கூடுதலாக 25% வரி விதிக்கப்பட உள்ளதாகவும் சீனா மீதும் சீன பொருட்கள் மீதும் 25% வரியுடன் கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காரு நண்பர்களே. அதே சமயம் இதில் வியப்படையக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த பட்டியலில் இந்தியாவை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சேர்க்காதது வியப்பாக உள்ளது நண்பர்களே. அதாவது ட்ரம்ப் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சார காலத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உடனான நட்பை பாராட்டினாலும் இந்தியா மீது வரி விதிப்பதில் உறுதியாக இருந்தார். ஆனால் தற்போது வரி விதிக்கப்படவில்லை. இந்த வரி விதிப்பின் மூலம் அமெரிக்காவில் இருந்து வெளியேறிய உற்பத்தி திட்டங்களும் உற்பத்தி துறை வேலைவாய்ப்புகளும் திரும்ப அமெரிக்காவிற்கு வரும் என டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தீவிரமாக நம்புகிறார். இதேபோல் இந்த வரி விதிப்பை அடிப்படையாக வைத்து சீனா, மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளுடன் வர்த்தக விதிமுறைகளை அமெரிக்காவுக்கு சாதகமாக மாற்ற முடியும் என நம்புகிறார். இந்த வரி விதிப்பால் சீனாவில் இருந்து அடுத்தடுத்து பல நிறுவனங்கள் இந்தியாவுக்கு படையெடுக்கும் காரணத்தால் ட்ரம்ப் அவர்கள் தனது வரி விதிப்பு பட்டியலில் இந்தியாவை நீக்கிவிட்டார் என தெரிகிறது. கடந்த ட்ரம்ப் அவர்களின் ஆட்சி காலத்தில் வரி விதிப்பாலும் கொள்கை மாற்றத்தாலும் அதிகம் பாதிக்கப்பட்டது மெக்சிகோ, சீனா, கனடா தான் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய சேனல் அடுத்த கட்டத்திற்கு வளரும். அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான பல்வேறு விதமான செய்திகளையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.